நகரின் ஓர் பரபரப்பான தெருவில் ஒரு வயதான பாட்டி சிறிய டோனட் கடை ஒன்றை நடத்தி வந்தாள். அவள் தினமும் சுவையான சூடான டோனட்களை செய்து விற்பாள். ஒரு நாள் பசியுடன் ஒரு காகம் அந்த கடையின் அருகே வந்தது. பாட்டி அதை பார்த்து ஒரு டோனட்டை அன்புடன் காகத்துக்கு கொடுத்தாள். மகிழ்ந்த காகம் டோனட்டை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த ஒரு வீட்டின் சுவரின் மேல் அமர்ந்தது. அப்போது ஒரு சதிகார பூனை அதை கவனித்தது. இன்று என் பிறந்த நாள் என்று பூனை சொன்னது. நீ ஒரு அழகான பாடல் பாடினால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றது. காகம் புத்திசாலி. பூனையின் சூழ்ச்சியை அது புரிந்து கொண்டது. அது கவனமாக பாட ஆரம்பித்தது. பாடல் முடிந்ததும் பூனை ஏமாற்றமடைந்தது. ஆனால் காகம் கருணையுடன் டோனட்டின் ஒரு பகுதியை பூனைக்கு பகிர்ந்தது. அன்று முதல் காகமும் பூனையும் நல்ல நண்பர்களாகி நட்பும் பகிர்வும் எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தினார்கள். புத்திசாலித்தனமும் கருணையும் சேர்ந்தால் பகைமை கூட நட்பாக மாறும்.